ஜூனியர்ஸ் as well as சீனியர்ஸ் 2 பேருக்குமே இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஓகே, நம்ம கம்யூனிகேஷன்ல நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் வந்து இந்த அட்வர்ப்ஸ். ஓகே, இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுல வந்து 5th பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா வருது அந்த அட்வர்ப்ஸ். அட்வர்ப்ஸ் அப்படிங்கிறது 5th பார்ட் ஆஃப் ஸ்பீச். அப்போ நமக்கு வந்து 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு டோட்டலி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நவுன்ஸ், செகண்ட் ஒன் வந்து ப்ரொனவுன்ஸ், தேர்ட் ஒன் வந்து வேர்ப், ஃபோர்த் ஒன் வந்து அட்ஜெக்டிவ்ஸ், ஃபிஃப்த் ஒன் அட்வர்ப். நான் இப்போதைக்கு அட்ஜெக்டிவ்ஸ்க்கு போகல, நான் 4 விட்டுட்டு 5க்கு வந்திருக்கேன். இப்போ 4 வந்து ஏன் இப்போ எடுக்கலைன்னா அது இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நான் அதை எடுத்தேன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதை விட வேர்ப் படிச்ச நிலைமைக்கு நான் வந்து இப்போ அட்வர்ப் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகே, அப்போ நம்ம அட்வர்ப்ஸ்னா என்னது ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ப் என்னது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி வச்சுக்கோங்க. எனி ஆக்ஷன் இஸ் கால்ட் அ வேர்ப். ஓகே, எந்த ஒரு செயல் நம்ம பண்றோமோ அந்த செயலை தான் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்றோம். மலையாளத்துல எல்லாம் சொல்ல போனா இப்ப நிறைய இதுக்கு வந்து கிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியா கிரியா ஹிந்திலயும் சொல்லுவாங்க கிரியா அப்படிம்பாங்க. அப்ப இது வந்து என்னது, இந்த அட்வர்ப்ஸ் வந்து வேர்பை வந்து டிஸ்கிரைப் பண்றது. வேர்ப்ஸையே வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. டிஸ்கிரைப் பண்றதுன்னா என்னது, அதனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றது, அதை குவாலிஃபை பண்றது. ஓகே, அதை மாடிஃபை இல்ல குவாலிஃபை பண்றதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படின்னா அவன் வந்து ஃபாஸ்டா ஓடுறான். அப்ப இந்த ரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷன், வேர்பு. அந்த ஆக்ஷன் வந்து வேர்ப், இங்க வந்து எது வேர்ப், எது ரன்ஸ். எப்படி ஓடுறான், ஃபாஸ்ட். அப்ப அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் அந்த ரன்ஸ் அப்படிங்கிற ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்றேன். ஓகே, அப்ப அந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு தான் வந்து அங்க அட்வர்பா வருது. இல்ல இப்ப நான் ஹி ரன்ஸ் ஸ்லோலி அப்படின்னு சொன்னேன்னா மெதுவா தான் ஓடுறான். அப்ப ஸ்லோலி அப்படிங்கிறது வந்து அட்வர்பா வரும். ஃபாஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனா அப்படி ஒரு வேர்டு கிடையாது. ஓகே, ஃபாஸ்ட்லி அப்படின்னு ஒரு வேர்டு கிடையாது, ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நம்ம ஸ்லோலி, ஈஸிலி, குவிக்லி, ஸ்மூத்லி அதெல்லாம் சொல்லலாம். ஆனா நம்ம வந்து ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டு சொல்ல மாட்டோம். ஓகே, சரி, இப்போ அட்வர்ப்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் an adverb? An adverb is a part of speech that helps in modifying or qualifying a verb in a sentence. So what is an adverb? An adverb is a part of speech. நான் முதல்லயே சொன்னேன், அது ஒரு part of speech that helps in modifying or qualifying a verb in a sentence. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்பை என்னெல்லாம் மாடிஃபை பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், குவாலிஃபை பண்ணும். மாடிஃபிகேஷனோ குவாலிஃபிகேஷனோ பண்றது தான் வந்து இந்த அட்வர்போட ஜாப். And adverbs can also describe adjectives and other adverbs in a sentence. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, adverb அப்படின்னா ஜென்ரலி வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ற வேர்ட். இது இல்லாம இந்த அட்வர்ப்ஸ்க்கு வந்து வேற சில கெப்பாசிட்டி இருக்கு. என்ன பண்ணுன்னா அட்ஜெக்டிவ்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னது, இப்போ மேம் அட்ஜெக்டிவ்ஸ் நான் இப்போ எடுக்கல உங்களுக்கு. அட்ஜெக்டிவ்ஸ் 4th பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு புரியும். அட்ஜெக்டிவ்ஸ்னா வந்து இப்போ நம்ம ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ற வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், யூ லுக் பியூட்டிஃபுல். யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னா நான் உங்களை டிஸ்கிரைப் பண்றேன், எப்படி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றேன். அப்ப அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அது மாதிரி சொல்ல, ஷீ இஸ் அ குட் கேர்ள். ஷீ இஸ் அ குட் கேர்ள். அப்ப இந்த குட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, GOOD, குட். அப்ப குட்ங்கிறது என்னது, ஒரு அட்ஜெக்டிவ். அது மாதிரி ஹீ இஸ் அ பேட் பாய். அப்ப நான் பேட் அப்படின்னு சொல்றேன் வச்சுக்கோங்க, அந்த பேட் அப்படிங்கிறது என்னது, ஒரு அட்ஜெக்டிவ். இந்த குட், பேட், பியூட்டிஃபுல் இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ். ஏன் இவங்க அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் அட்வர்ப்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் அது கூட தோணலாம். அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நவுன்ஸை டிஸ்கிரைப் பண்ணும், ஆனா அட்வர்ப்ஸ் வந்து வேர்ப்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். கிளியரா? an adjective will describe noun or pronoun, but adverbs will describe verbs. புரியுதாடா குட்டீஸ் எல்லாம், புரியுதா? சாந்திரா, அரண்யா உங்களுக்கெல்லாம் புரியுதா? ஓகே, எஸ். பாய்ஸ்க்கு புரியுதா? எஸ். ஓகே, ஓகே, ஃபைன். அப்போ அட்வர்ப் வந்து வேர்ப்ஸ் டிஸ்கிரைப் பண்றது. நான் சொன்ன மாதிரி ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட், அவன் வேகமா ஓடுறான். அந்த வேகமா அப்படிங்கிறது தான் வந்து அந்த டிஸ்கிரைபிங். ஓகே, இதெல்லாம் நம்ம படிச்சோம்னா எனக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட கம்யூனிகேஷனே நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஓகே, அப்போ அட்வர்ப்ஸ்க்கு வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, இட் கேன் ஆல்சோ டிஸ்கிரைப் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் பண்றதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் யூ ஆர் பியூட்டிஃபுல், அதுல வந்து பியூட்டிஃபுல் ஒரு அட்ஜெக்டிவ். யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல்.
அப்ப இந்த சோ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு இல்லையா? சோ வந்து ஒரு அட்வர்பா மாறிடும். அது மாதிரி ஷீ இஸ் a குட் கேர்ள் அப்படிங்கும்போது குட் ஒரு அட்ஜெக்டிவ். ஆனா ஷீ இஸ் a வெரி குட் கேர்ள் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. குட் வெரி குட் ரெண்டு இருக்கு இல்லையா? குட்னா ஒரு 4 அவுட் ஆஃப் 5 கிடைச்சா குட் போடுவாங்க டீச்சர். 5 அவுட் ஆஃப் 5 ஃபுல் மார்க்னா வெரி குட்னு போடுவாங்க இல்லையா? அப்போ குட் அப்படிங்கறதே மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ணும்போது வெரி குட் அப்படின்னு வருது. அப்போ குட் ஒரு அட்ஜெக்டிவ், வெரி வந்து அட்வர்ப். ஓகே. அது மாதிரி அட்வர்புக்கு அட்வர்பியே டிஸ்கிரைப் பண்ண கூட முடியும். இப்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த அட்வர்ப்ஸ் வந்து அட்ஜெக்டிவ்ஸை விட பவர்ஃபுல். ஏன்னா adjectives can describe only nouns, but adverbs can describe verbs, adjectives and another adverb also. ஒரு adverbக்கு மேல இன்னொரு adverb அப்படி கூட எழுதலாம். அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ? he runs fast அப்படின்னு சொன்னேன். he runs very fast அப்படின்னு சொன்னேன்னா ஃபாஸ்ட் ஒரு adverb, வெரி அப்படிங்கிறது ஒரு செகண்ட் அட்வர்ப். அப்ப அட்வர்ப் அட்வர்ப் பக்கத்துல பக்கத்துல வரும். இதுதான் அட்வர்ப்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்க. இப்ப இதுல எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். The first one is the man runs fast. The man runs fast. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் அட்வர்ப் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல வேர்ப் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்க வேர்ப் என்னது? ரன்ஸ், ஓடுறான் அப்படிங்கிறது தான் இங்க வந்து வேர்ப். சரி, எப்படி ஓடுறான்? ஃபாஸ்ட், ஃபாஸ்டா ஓடுறான். அப்ப இங்க அட்வர்ப் வந்து ஃபாஸ்ட். இதுதான் இங்க வந்து அட்வர்ப். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், the birds fly high. பேர்ட்ஸ் வந்து ஹையா, நல்ல ஹைட்ல பறக்குறாங்க. அப்போ இங்க வந்து வேர்ப் எது முதல்ல? ஃப்ளை, பறக்கிறது. எப்படி பறக்கிறது? ஹையா பறக்கிறது. அப்ப ஹை அப்படிங்கிறது தான் இங்க வந்து அட்வர்ப் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த எக்ஸாம் குவிக்லி. குவிக்லி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எப்படி எழுதிட்டாங்க? சீக்கிரமா எழுதிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரோட் த எக்ஸாம் குவிக்லி. ரோட் அப்படிங்கிறது ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ். WRITE, ரைட். பாஸ்ட் டென்ஸ் வந்து WROTE, ரோட். ரோட் அப்படிங்கிறது வேர்ப். எப்படி ரோட்? ஹவு டிட் தே ரைட்? குவிக்லி. அப்ப இங்க குவிக்லி தான் வந்து அட்வர்ப். சீக்கிரமா எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், த அத்லெட் ஸ்டுட் ஸ்டெடிலி. த அத்லெட், அத்லெட்னா யார்? இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அத்லெட்ஸ் அப்படிங்கிறது. த அத்லெட் ஸ்டுட் ஸ்டெடிலி. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் வேர்ப் எதுன்னு பார்க்கலாம். வேர்ப் வந்து ஸ்டுட். ஸ்டாண்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்டுட் அப்படிங்கிறது. இவ எப்படி ஸ்டாண்ட் பண்ணினா? ஹவு டிட் ஹி ஸ்டாண்ட்? ஸ்டெடிலி. கரெக்டா நின்றுட்டு இருந்தான், ஸ்ட்ரெயிட்டா நின்றுட்டு இருந்தான், ஸ்டெடிலி இருந்தான். ஸோ ஸ்டெடிலி அப்படிங்கிறது தான் இங்க அட்வர்ப். லாஸ்ட் ஒன் பாருங்க. we frequently visit the beach. we frequently visit the beach. நாங்க வந்து பீச் எப்போலாம் விசிட் பண்ணுவோம்? ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணுவோம். அப்ப இங்க வேர்ப் வந்து விசிட். விசிட்னா நம்ம வந்து போறது அப்படிங்கிற மீனிங். விசிட் பண்றது, ஒருத்தரை போய் விசிட் பண்றதுன்னா அவரை போய் பார்க்கறது. பீச் விசிட் பண்றதுன்னா பீச்ல போய் பார்க்கறது. அது எப்போலாம் போவீங்க? ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லினா என்னடா? அடிக்கடி போறது. அடிக்கடி நான் பீச்சுக்கு போவேன். அப்ப இங்க ஃப்ரீக்வெண்ட்லி தான் வந்து அட்வர்ப் ஆகுது. ஓகே. அப்ப அட்வர்ப்ஸ் வந்து மெயினா வேர்பை தான் டிஸ்கிரைப் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப்ஸ் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ண முடியாத வேற சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபயர் என்ஜின் ரன்ஸ் ஃபாஸ்ட். The fire engine runs fast. அப்ப இதுல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், runs வந்து verb, fast வந்து adverb. runs verb, fast வந்து adverb. நான் adverb மட்டும் நான் வந்து underline பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், listen to his speech carefully. நான் சொல்றேன், அவன் பேசுறது வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணு. அவன் என்ன சொல்றானோ அதை கேர்ஃபுல்லா லிசன் பண்ணு. அப்ப இங்க லிசன் அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஆக்ஷன். எப்படி லிசன் பண்ணணும்? கேர்ஃபுல்லி. அப்ப கேர்ஃபுல்லி தான் இங்க நெக்ஸ்ட் அட்வர்ப். அடுத்தது, ஐ ப்ரௌஸ் த வெப் ஃப்ரீக்வெண்ட்லி. இப்போ நீங்க கம்ப்யூட்டர்லயோ மொபைல் போன்லயோ இன்டர்நெட் கிடைச்சதுன்னா நம்ம ப்ரௌஸ் பண்ணுவோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுவோம். அதுக்கு தான் பேரு ப்ரௌசிங் அப்படின்னு. ஸோ ஐ ப்ரௌஸ் த வெப் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இங்க ஆக்ஷன் என்னது? நீங்க பண்ற ஆக்ஷன் வந்து ப்ரௌசிங். ப்ரௌஸ் பண்றீங்க. எப்படி ப்ரௌஸ் பண்ணுவீங்க? ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரௌஸ் பண்றீங்க. ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடி ப்ரௌஸ் பண்ணுவீங்க. இப்போ போன் இருந்தா நம்ம சும்மாவே இருக்காது கை, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்போம் நம்ம நெட்ல. ஃப்ரீக்வெண்ட்லி அதுதான் அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற ஒரு கண்டிஷன், இட் ரெயின்ட் ஹார்ட். இட் ரெயின்ட் ஹார்ட். அப்ப ரெயின்ட் அப்படிங்கிறது வந்து மழை பெஞ்சுது அப்படிங்கிற மீனிங். இட் ரெயின்ட் ஹார்ட். ஹார்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மழை பெஞ்சுது. இங்க கேலிக்கெட்ல இப்ப நல்ல ஸ்ட்ராங் ரெயின் மழை பெஞ்சுட்டு இருக்கு.
So it rained hard. அப்ப rained verb hard வந்து adverb. Last one, we visit our parents rarely. Rarelyனா என்னது? எப்பவாவது, ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப கம்மியா. அப்போ frequently அப்படின்னா அடிக்கடி. அதனோட ஆப்போசிட் தான் வந்து rarely. இப்போ frequentlyக்கு என்ன ஆப்போசிட்? rarely. அப்போ rarely தான் இங்க வந்து adverb ஆகும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? எஸ். இவங்களை எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? எஸ் சார். இவங்களை எக்ஸாம்பிள் சொல்லலாமா? adverb. ஷூர் எக்ஸாம்பிள் சொல்லலாமே. எஸ், வாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நீங்களே எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. The flowers are beautiful. The flowers are beautiful, very good. அப்ப beautiful வந்து அங்க adjective-ஆ வருது. அது நமக்கு வந்து adverb வரணுமே. அப்ப ஏதோ ஒரு action சொல்லி சொல்லுங்க. ஏதோ ஒரு action. ஓகே, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க. இப்ப இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா the man runs fast. அப்ப ஏதோ ஒரு action சொல்லிட்டு ஒரு adverb வரும். ஒரு நவுனை பத்தி சொல்றது adjective. அப்ப நீங்க வந்து பியூட்டிஃபுல்னா ஏதோ ஒரு நவுனை பத்தி சொல்ற. இது வந்து வெர்ப பத்தி சொல்றதுன்னா வெர்ப்னா ஆக்ஷனை பத்தி பேசுறது அட்வர்ப் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அட்வர்ப்ஸ் படிக்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஃபாஸ்ட், ஸ்லோலி, குவிக்லி, ஸ்டெடிலி, ரெடிலி, ஸ்மூத்லி, ஃப்ரீக்வெண்ட்லி, ஒரு ஆஃபன் ஒரு வேர்ட் இருக்கு. ஆஃபன், ஆஃபன்னா ஃப்ரீக்வெண்ட்லியோட அதே மீனிங் தான். ஐ ஆஃபன் கோ டு பீச் அப்படின்னா நான் அடிக்கடி பீச்சுக்கு போவேன். ஐ ஃப்ரீக்வெண்ட்லி கோ டு பீச்னாலும் நான் அடிக்கடி பீச்சுக்கு போவேன். ஐ ரேர்லி கோ டு பீச்னா நான் எப்போவாவது ஒரு டைம் தான் பீச்சுக்கு போவேன். இப்போ நான் சொல்றேன் ஐ ரேர்லி கோ டு மூவி தியேட்டர்ஸ். ஓகே, நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன். மூவி தியேட்டருக்கெல்லாம் போகிற பழக்கமே இருக்கல எனக்கு. ஸோ ஐ ரேர்லி கோ டு மூவி தியேட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம அட்வர்ப்ஸுக்கு எக்ஸாம்பிள். பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியலைன்னா இப்போ மேபி ஸ்டார்டிங் ஆனதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதா இருக்கும். ஹோம்ஒர்க்காக எடுத்து பாருங்க, கண்டிப்பாக பண்ணி பார்க்க முடியும். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். An adverb tells more about an adjective in a sentence. An adverb வந்து adjectives டிஸ்கிரைப் பண்றது. அது எப்படின்னு பார்க்கலாம். adjectivesனா நவுனை டிஸ்கிரைப் பண்றது. அந்த adjective டிஸ்கிரைப் பண்ண முடியும் இந்த adverbsக்கு. ஸோ அதை எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ யாரும் சொன்னீங்க இல்லையா, the flowers are beautiful. அதை வந்து the flowers are very beautiful அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெரி தான் adverb. இப்போ புரியுதா? the flowers are so beautiful அப்படின்னா so ஒரு adverb ஆகும். ஓகே, பியூட்டிஃபுல் adjective, வெரி வந்து இல்லை so வந்து adverb. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், the news is very surprising. The news is very surprising. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது சர்ப்ரைசிங் அப்படிங்கிறது இங்கே என்னது? ஒரு adjective. சர்ப்ரைசிங் இது வந்து ஒரு adjective. இந்த adjective-ஐ நான் வெரி அப்படிங்கிற adverb வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ the news is very surprising. Next, nature is really amazing. Nature is really amazing. அப்ப amazing அப்படிங்கிறது ஒரு adjective. இது ஒரு adjective. இதை வந்து really அப்படிங்கிற வேர்டு வச்சு adverb வச்சு நான் டிஸ்கிரைப் பண்றேன். Next one, the coffee is extremely hot. So be careful. The coffee is extremely hot. Extremely hotனா இங்க hot வந்து adjective. Hot, cold இதெல்லாம் adjectives. எப்படி ஹாட்டா இருக்கு? எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டா இருக்கு, ரொம்ப சூடா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கிறது தான் இங்க வந்து adverb. நெக்ஸ்ட் வந்து I was really surprised to hear from you. I was really surprised. Surprised அப்படிங்கிறது ஒரு adjective, really அப்படிங்கிறது ஒரு adverb. ஓகே, லாஸ்ட் ஒன், the house is so beautiful. The flowers are beautiful னு சொன்ன மாதிரி the house is beautiful. The beautiful வந்து ஒரு adjective. அது எப்படி பியூட்டிஃபுல்? ரொம்ப பியூட்டிஃபுல். அப்ப அந்த ரொம்ப சோ அதுதான் வந்து adverb. இப்போ கொஞ்சம் கூட கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். adjectives-ஏ adverbs-க்கு டிஸ்கிரைப் பண்ண முடியும். An adverb tells more about an adjective in a sentence. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்? லாஸ்ட் ஒரு கேட்டகரி கூட இருக்கு. An adverb modifies another adverb in sentences. வந்து ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு adverbs யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கணும். It rains very hard.
இட் ரெயின்ஸ் வெரி ஹார்ட். ஹார்ட் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் ஒரு அட்வர்ப். அது எப்படி வெரி ஹார்ட் அப்படிங்கிறப்போ வெரி வந்து செகண்ட் அட்வர்ப். அப்ப ரெண்டு அட்வர்ப்ஸ் பக்கத்துல வரும், ஹார்டு வெரி. ஏன்னா ரெயின்ஸ் அப்படிங்கிறது என்னது வேர்டு. எப்படி மழை பெய்யுது, ஹார்டா பெய்யுது. ரெயின்ஸ் ஹார்ட்னா ரொம்ப ஸ்ட்ராங் ரெயின். ஆனா ஹார்டையும் மறுபடியும் நான் வெரி அப்படிங்கிற வேர்டு கொடுத்து டிஸ்கிரைப் பண்ணும்போது வெரி ஹார்ட் நான் மாறிடுது இல்லையா, வெரி ஹார்ட்னு மாறுறது இல்லையா. அப்ப இந்த ஹார்டை வந்து வெரி மறுபடியும் டிஸ்கிரைப் பண்றது. நெக்ஸ்ட், கம்ப்யூட்டர்ஸ் ரன் மச் ஃபாஸ்டர் தீஸ் டேஸ். கம்ப்யூட்டர்ஸ் ரன் மச் ஃபாஸ்டர் தீஸ் டேஸ். இந்த இப்போ கொஞ்ச காலங்களா கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. கம்ப்யூட்டர்ஸ் ரன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் அப்படின்னு மீனிங், ஓடுறதுன்னு அந்த மீனிங் இல்ல, ஒர்க்கிங் அப்படிங்கிற மீனிங். அப்ப இங்க வந்து ஃபாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் அட்வர்ப். அது கூட நான் எப்படி சொல்றேன், மச் ஃபாஸ்டர், மச் ஃபாஸ்டர். அப்ப மச்ங்கிறது இன்னொரு அட்வர்ப், ரெண்டு அட்வர்ப்ஸ் வருது. அடுத்தது, ஐ கிளீன் மை ரூம் லெஸ் ஃப்ரீக்வென்ட்லி பிகாஸ் ஐ ஆம் பிஸி. இப்போ ஃப்ரீக்வென்ட்லி அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அடிக்கடின்னு ஒரு வேர்டு அது. ஓகே, ஆனா நான் வந்து என் ரூம் எப்ப கிளீன் பண்றேன், அடிக்கடி கிளீன் பண்றேன்னு நான் சொல்றேன் இல்ல. ஐ கிளீன் மை ரூம் லெஸ் ஃப்ரீக்வென்ட்லி. லெஸ் ஃப்ரீக்வென்ட்லினா எப்போவாது, ரேர்லி அப்படிங்கிறது தான் லெஸ் ஃப்ரீக்வென்ட்லி அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் வந்து பிகாஸ் ஐ எம் பிஸி, பிகாஸ் ஐ எம் பிஸி. ஸோ லெஸ் ஃப்ரீக்வென்ட்லி. அப்போ இது ரெண்டுமே வந்து அட்வர்ப்ஸா வரும். நெக்ஸ்ட் வந்து ஐ விசிட் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. நான் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போய் பார்ப்பேன். இப்போ பக்கத்து ஏரியால தான் இருக்காங்க, இல்லை பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்கன்னா அடிக்கடி போய் பார்ப்போம் இல்லையா, பார்க்க முடியும் இல்லையா நமக்கு. அப்போ ஃப்ரீக்வென்ட்லிங்கிறது ஒரு அட்வர்ப், ஃபர்ஸ்ட் அட்வர்ப். வெரி அப்படிங்கிறது செகண்ட் அட்வர்ப். நெக்ஸ்ட் ஒன், திஸ் மொபைல் ஃபோன் இஸ் மச் எக்ஸ்பென்சிவ் தேன் த அதர் ஒன். எக்ஸ்பென்சிவ், மச் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு அட்ஜெக்டிவ். இங்க வந்து அட்ஜெக்டிவும் அட்வர்புமா வருது. திஸ் மொபைல் ஃபோன் இஸ் மச் எக்ஸ்பென்சிவ். எக்ஸ்பென்சிவ்னா என்னது, காஸ்ட்லி. காஸ்ட்லின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, COSTLY. காஸ்ட்லின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. காஸ்ட்லினா என்னது, ரொம்ப விலை அதிகமா இருக்கிறது. அதனோட இன்னொரு மீனிங் தான் எக்ஸ்பென்சிவ். ஸோ திஸ் மொபைல் ஃபோன் இஸ் மச் எக்ஸ்பென்சிவ் தேன் த அதர் ஒன். அந்த மொபைல் ஃபோனை விட, அந்த இன்னொரு மொபைல் ஃபோனை விட இந்த மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அப்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதுக்கு கூட மச் அப்படிங்கிற வேர்டு கூட வந்தப்போ ரெண்டு அட்வர்ப்ஸ் தான் மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அனு ஒர்க்ஸ் மோர் ஃபாஸ்ட் தேன் மணி. அனு ஒர்க்ஸ் மோர் ஃபாஸ்ட் தேன் மணி. இப்போ ஃபாஸ்ட் ஒரு அட்வர்பு, மோர் வந்து இன்னொரு அட்வர்பு. ஓகே, ஈவன் இது இப்படி கூட சொல்லலாம், அனு ஒர்க்ஸ் ஃபாஸ்டர் தேன் மணி அப்படி கூட சொல்லலாம். அனு ஒர்க்ஸ் ஃபாஸ்டர், ஃபாஸ்ட்னா FASTER, ஃபாஸ்டர், இது கூட சொல்லலாம். கரெக்ட் தான். ஓகே, லாஸ்ட் ஒன் என்னது, the exam was little difficult than the earlier one. the exam was little difficult. difficult அப்படிங்கிறது ஒரு adjective, difficult ஒரு adjective, little அப்படிங்கிறது இன்னொரு adjective, ஒரு adverb. சாரி, little வந்து ஒரு adverb. அப்ப என்னாச்சு, ஒரு adjectiveக்கு ஒரு adverb, இல்ல ஒரு adverbக்கு இன்னொரு adverb. இந்த மாதிரி எல்லாம் adverbs நமக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ adverbs எப்படி ஃபார்ம் ஆகுறது, frequently used adverbs வந்து எப்படின்னா adjectivesல இருந்து தான் adverbs ஃபார்ம் ஆகுறது. அது வந்து ஒரு important point. Commonly adjectives can be changed into adverbs by adding ly. இந்த ly அப்படிங்கிற வேர்ட் ஆட் பண்ணினோம்னா லீன்னு வருது இல்லையா, இதை வச்சு நிறைய adverbs ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோல இருந்து we get slowly. ஸ்லோ ஒரு adjective, அதுல இருந்து நமக்கு slowlyன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஹெவி. ஹெவில இருந்து heavily. குவிக், from quick we get quickly. Next is steady. From steady we get steadily. Then frequent, அதுல இருந்து we get frequently. From rare you get rarely, எப்போவாது. இந்த frequently rarely வந்து opposite words. ஓகே, இந்த டிக் பண்ணியிருக்கேன், இது ரெண்டு ஆப்போசிட்ஸ். அடுத்தது பேர். பேர்ல இருந்து barely. barelyனா ரொம்ப கம்மி அந்த மீனிங், barely. I barely have 100 rupees with me. I barely have 500 rupees. அப்படின்னா என்கிட்ட 500 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல, இல்ல 100 rupees இருக்குமான்னு கூட தெரியல, ரொம்ப கம்மி, கேஷ். ஓகே, from strong you get strongly.
From clear you get clearly. From honest you get honestly. The honest அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பல டைமும் நம்ம வந்து ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹானஸ்ட். ஆனா அது வந்து ராங் ப்ரொனன்சியேஷன். நம்ம ஆல்ரெடி அது பார்த்துருக்கோம். ஆனஸ்ட் அப்படின்னு வந்து ஹெச் சைலண்டா இருக்கும். ஹெச் இஸ் சைலண்ட் வேர்ட். ஸோ ஆனஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ ஆனஸ்ட்லேருந்து யூ கெட் ஆனஸ்ட்லி. ஃப்ரம் சாஃப்ட் யூ கெட் சாஃப்ட்லி. ஃப்ரம் ரெடி யூ கெட் ரெடிலி. From happy, you get happily. From easy, you get easily. அப்ப எவ்வளோ adverbs கிடைச்சது பாருங்க. Slowly, heavily, quickly, steadily, frequently, rarely, barely, strongly, clearly, honestly, softly, readily, happily, easily. So totally 5, 5, 4, 14 words கிடைச்சது. இது இல்லாம தான் வந்து இந்த so, very, often, much, more இதெல்லாம் வருது. இதுவும் adverbs தான். ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்ம adverbs பத்தி தெரிஞ்சிருக்கணும். பாத்தீங்களா, இது ஒரு ஸ்மால் சாப்டர் தான் இது, ஒரு சின்ன சாப்டர். ஆனா இந்த சாப்டர்ல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கம்யூனிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா கிடைச்சது இல்லையா? இதுதான் வந்து இந்த adverbs அப்படிங்கிற சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ். adverbs கிளியர் ஆச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கா டவுட் இருந்ததுன்னா நீங்க சார் கிட்ட சொல்லி கேட்கலாம். இப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் கிரியேட் பண்ண சொல்லலாமா? இப்ப சொல்ல. இப்ப ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக் வந்தா அது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஓகே, சாந்திரா அரண்யால நீங்க இருக்கியா? சாந்திரா இருக்கியா? சாந்திரா இல்ல மேடம், அரண்யா ஆதிரா இருக்காங்க. சாந்திரா. ஓ சரி சரி, ஓகே. The car was going very fast. Very good. Fast, fastly இல்ல fast. Okay. The car was going very fast. Very good. Good. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா the car was going very fast அப்படிங்கும்போது fast ஒரு adverb, very வந்து இன்னொரு adverb. அந்த ஃபாஸ்டே மறுபடியும் டிஸ்கிரைப் பண்றது வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு. சூப்பர். மலையாளத்துல வளர இஷ்டம், வளர இஷ்டம், ரொம்ப ரொம்ப வளர வேகத்தில் போய், அதான் கார் வளர வேகத்தில் போய். எனக்கு மலையாளம் தெரியும். ஸோ உங்களுக்கு மலையாளத்துல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட ஐ கேன் ஜஸ்ட் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, வளர இஷ்டம், அந்த வளரே தான் வெரி. எனக்கு சாக்லேட்ஸ் வளர இஷ்டமான. ஸோ ஹவ் வில் யூ டெல் தட் ஐ லைக் சாக்லேட்ஸ் வெரி மச் இல்லையா? அது மாதிரி எனக்கு லாலேட்டனை பயங்கர இஷ்டமான. ஐ லைக் மோகன்லால் வெரி மச் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தான் அது. ஓகே, இப்போ அரண்யா ட்ரை பண்ணு, ஒரு எக்ஸாம்பிள் கூட. அரண்யா ஆதிரா ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்கப்பா, ட்ரை பண்ணுங்க. எக்ஸாக்ட்டா கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? பட் ஆனா அப்பதான் தெரியும் இல்ல. நீங்க லிசன் பண்ணீங்க அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இல்லாட்டி கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கேட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்லைல்ல. நம்ம வந்து ட்ரை பண்ணுங்க. நான் அதான் சொல்றேன் மறுபடியும், மிஸ்டேக் வந்தா பரவாயில்ல. ஓகே, மிஸ்டேக்ஸ் இட்ஸ் ஓகே, அது வரும். அதை நீங்க பார்க்க வேண்டாம். ஸ்டார்டிங்ல யாருக்குமே மிஸ்டேக் இல்லாம வராது. இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்தா தானே த்ரில். அப்பதானே நமக்கு ஓ இது இப்படி இல்லையான்னு தோணும் இல்லையா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்ட மாதிரி. இன்னொன்னு வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த கிராஸ்வேர்ட் பசில் இருக்கு இல்லைங்களா, அந்த கேம் மாதிரி எனக்கு கொடுத்துட்டு வந்தேன் வில்லேஜ்க்கு. உங்களுக்கு புத்தனூர் வில்லேஜ்க்கு என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் பாயிண்ட் மாதிரி இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஃபர்ஸ்ட் ஓன்னு ஆரம்பிப்பாங்க. அது ஓ என்னன்னு போட்டாங்கன்னா 2 பாயிண்ட். அவங்க வந்து அதை ஓஎன் இ மாத்தாங்கன்னா அது 3 பாயிண்ட். அந்த மாதிரி எவ்வளோ எலிமெண்ட், எவ்வளோ வேர்டை போட்டு, எவ்வளோ லெட்டர்ஸ் போட்டு ஒரு வேர்டை கிரியேட் பண்ணாங்களோ அந்த வேர்டுக்கான கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க பாயிண்ட் மாதிரி. ஆமா கரெக்ட். கிராஸ்வேர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும் ஒரு அளவுக்கு. ஆமா, சிம்பிள். ஆனா நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டி வரும். அதுதான் நம்ம ஃபார்ம் பண்ணி கொடுக்க வேண்டிய. சின்ன வேர்ட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வரும். இல்லைன்னா நம்ம இந்த இதுல எல்லாம் அதுக்குன்னு புக் எல்லாம் வாங்கினோம்னா அதுல கொஞ்சம் டஃப்பா இருக்கும் வேர்ட்ஸ். அது வந்து ரொம்ப
ஹை அண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நான் சொல்றது வந்து பேசிக்கலாவே பேசிக்ல ஆமா ஆமா அந்த இங்கிலீஷ் வந்து எழுதணும்னு வரும்போது ஒரு கேமா போட்டோம்னா அப்ப ஒரு இது வரும் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஆரண்யாவும் இல்ல ஆதிராவும் வந்து நல்ல ஸ்பீடா எழுதுறவங்க வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் இப்ப நல்லா ஸ்பீடா எழுதுவீங்க அப்படின்னா இப்ப ஆரண்யா ரைட்ஸ் குவிக்லி, ஓகே. இல்ல இப்போ ஆதிரா வந்து ஸ்லோவா தான் எழுதுவா அப்படின்னா ஆதிரா ரைட்ஸ் ஸ்லோலி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்களோட ஆக்ஷனே தான் நான் சொல்றேன். ஆரண்யா வந்து குவிக்கா எழுதுவா, ஆரண்யா ரைட்ஸ் குவிக்லி. ஆனா ஆதிரா வந்து ஸ்லோலி. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஓகே. ஒரு டைம் ஆதிரா குவிக்கா எழுதலாம், ஆரண்யா ஸ்லோவா எழுதலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அந்த குவிக்லி இல்லைன்னா ஈஸிலி, ஸ்லோலி, இதெல்லாம் தான் அட்வர்ப்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அட்ஜெக்டிவ்ஸ் இப்போ இன்னைக்கு நான் அட்ஜெக்டிவ் ஸ்டார்ட் பண்றேன், ஓகே. நமக்கு இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இன்னைக்கு அட்ஜெக்டிவ்ஸும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் கூட புரிய சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு தான் யூஸ்வலி அட்வர்ப்ஸ் நான் டீச் பண்றது. எல்லாருக்குமே அட்ஜெக்டிவ்ஸ் முடிச்சு தான் அட்வர்ப்ஸ் எடுப்பேன். பட் நான் உங்களுக்கு ஏன் அட்வர்ப் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா, வேர்ப் முடிஞ்ச உடனே அட்வர்ப் எடுத்தா அந்த கனெக்ஷன் ஈஸியா இருக்கும். அதுக்கு வேண்டி வேர்ப் அண்ட் அட்வர்ப்ஸ் க்ளோஸ்லி கனெக்டட் இல்லையா? அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் அப்புறம் அதை வந்து செப்பரேட்டா கூட எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணினேன். ஓகே, சில புக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ் கொடுத்து அட்வர்ப் கொடுத்துருப்பாங்க, சிலதுல அட்வர்ப் முடிஞ்ச அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகே, அதனால இப்போ சாப்டர் 1-2 இப்போ மாத்தினாலும் தப்பு இல்லை. ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, மேக்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் டியூஷன் எடுக்கிற டைம்ல எல்லாம் வந்து நான் ஆர்டர்ல தான் எப்பவுமே டீச் பண்ணணும்னு நினைப்பேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சு செகண்ட் சாப்டர், அது முடிஞ்சு தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர். ஸ்கூல்ஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களோட ஈஸுக்காக, அவங்களோட கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் இல்ல 3 சாப்டர்ஸ் எடுப்பாங்க, நேர ஸ்ட்ரெயிட் 7th 8th போயிடுவாங்க. அப்ப நடுவுல ஒரு 3 சாப்டர் கட் குவிட் அது இது பண்ணியிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இனி இதெல்லாம் எடுக்கலையா கேட்டதுன்னா, இல்ல மேம் இதை அடுத்த டேர்ம்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி எடுக்கிறத விட கண்டினியூஸா போறதுதான் எப்பவுமே ஈஸி. ஆனா டீச்சர்ஸ் அவங்களோட டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அவங்க கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ அதனாலதான் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, ஓகேடா. ஸோ வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் அது பார்க்கலாம். ஓகே, இங்க கொஞ்சம் ஒரு சிக்னல் ப்ராப்ளம் வரதோ டவுட்டு. நான் வீடியோ மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு ஆஃப்ல வைக்கிறேன் என்னோட. ஓகே, ஸோ வாட் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ்? Adjectives are words that describe and give additional information about nouns or pronouns. So adjectives na என்னது? Words that describe and give additional information, extra information about nouns or pronouns. Nouns மட்டும்தான் adjectives describe பண்ணணும்னு கிடையாது, pronouns describe பண்ணும். அதை நான் ஏன் கொஞ்சம் முன்னால சொல்லலைன்னா, மேம் நவுன்னா ப்ரொனவுன் உங்களுக்கு தெரியும், ப்ரொனவுன்ஸ்னா என்னது மேம்னு நீங்க அப்போ உங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. ப்ரொனவுன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, நான் சொல்ற அந்த 7 நேம்ஸ் மட்டும் 7 நேம்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட். இதெல்லாம் ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட். ஐ, யூ, தே, வி, ஹி, ஷி, இட். இது வந்து கேரளால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸி, இந்த ஆர்டர்ல அவங்க படிக்க சொல்லலாம். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு வந்து அது ஒரு காமெடியா வச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ தேவி அப்படின்னு சொல்ற மாதிரி. தேவினா பகவதி இல்லையா, அம்மன். அப்ப ஐயோ தேவி ஹி ஷி இட். இப்ப இது என்ன, இந்த ஆர்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆர்டர், ஐயோ தேவி ஹி ஷி இட். ஸோ அது உங்களுக்கு என்ன படிச்ச மாதிரியும் இருக்கும், கோடு வச்சு படிச்ச மாதிரி இருக்கும். எப்படியோப்பா படிக்கணும், அவ்வளவுதான். அது நீங்க எப்படி இது பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சு படிக்கிறது எப்பவுமே நல்லது, சரியா? ஸோ அட்ஜெக்டிவ் இந்த நீட் ஆர் ஜேஇஇக்கு யாரு அஸ்பைரிங் சொன்னாங்க இல்லையா சார், நீட் எக்ஸாம் யாருடா அது, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உனக்கு கூட ஒரு டிப்பு தரேன்டா. ஓகே, அதாவது இப்போ வந்து நீட்டுக்கெல்லாம் படிக்கிறதுனா கண்டிப்பா நான் கூட சின்ன வயசுல மெடிசனுக்கு போகணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த +2 முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட மைண்ட் மாறிடுச்சு. நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு என்னால முடியுங்கிற மாதிரி எனக்கு தோணல. அப்படிதான் நான் பிஏ இங்கிலீஷ் எடுத்து இந்த டீச்சிங்ல வந்தது. ஆனா நான் இப்போ அதுல ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா இந்த டிசிஷன் நான் எடுத்தது இட்ஸ் அ குட் டிசிஷன் அப்படின்னு எனக்கு இப்போ ஃபீல் பண்றேன். ஆனா என்ன, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனால கோட் வச்சு படிக்கிறது பாருங்க. ஓகே,
இப்போ நம்ம எப்படி இந்த சிம்பிள்ஸ், பீரியாடிக் டேபிள் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு இது இப்போ சியூனா காப்பர், ஏஜினா சில்வர், பீரியாடிக் டேபிள் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியில? அப்போ அந்த மாதிரி அதை எப்படி கோடு வச்சு படிக்கிறோம் நிறைய. அந்த லாஸ்ட்ல ஒரு இது இருக்கும் பாருங்க, இனர்ட் கேசஸ் தெரியுமா? 18th காலத்துல இருக்குமே இனர்ட் கேசஸ், 18வது காலத்துல பீரியாடிக் டேபிள்ல அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. அதாவது ஹீலியம், நியான், ஆர்கன், ரெடான், கிரிப்டான், ஜெனான். ஓகே, இந்த கெமிக்கல்ஸ் வந்து எப்படி இங்க கேரளால எல்லாம் எப்படி படிப்பாங்கன்னா, ஹே நீ ஆரா ராமனோ கிருஷ்ணனோ சீதையோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹே நீ ஆரானு மலையாளத்துல, ஹே நீ ஆரானு, ஹே நீ யாரு அப்படிங்கிறதுக்கு ஹே நீ ஆரானு ராமனோ கிருஷ்ணனோ சீதையோ. எனக்கு புரியல. ஒரு பொண்ணு கிட்ட வந்து சொல்றா, மேம் இந்த ஆர்டர்ல எங்க ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்க. நான் கிட்ட இது எப்படிமா எனக்கு புரியலையேன்னு. அவ பார்த்தா என்னன்னா, ஹேனா ஹீலியம், நீனா நியான், ஆறு அப்படின்னா ஆர்கன், ராமன்னா ரெடான், கிருப்டனுக்கு கிருஷ்ணன், ஜெனானுக்கு வந்து சீதை. பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கனெக்ஷன் வச்சு படிச்சா, சி ஐ எம் அன் இங்கிலீஷ் டீச்சர் பட் ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட். பாத்தீங்களா? அதுதான் டிஃபரன்ஸ். நான் +1 +2 பயோ சயின்ஸ் எடுத்து படிச்சேன். மோஸ்ட்லி பிஏ இங்கிலீஷ் எடுத்திருக்கிறவங்க எல்லாருக்குமே +1 +2ல சயின்ஸ் எடுத்து வந்தவங்களா தான் இருக்க சான்ஸ். எங்க ஹெச்ஓடி கூட அப்படிதான் இருந்தேன்னு சொன்னோம். சோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்டர்ல ஒரு இதா எனக்கு புரியல. இல்ல ஞாபகம் வச்சதுக்கு அந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஆர்டரா. எஸ் எஸ், அதான் அந்த மாதிரி ஒரு இது கன்ஜங்ஷன்ஸ்ல வந்து ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. ஃபேன் பாய்ஸ் ஃபோர் அண்ட் நார் பட் ஆர் எட் சோ அந்த கன்ஜங்ஷன்ஸ்க்கு ஃபேன் பாய்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ், அவ்வளவுதான். ஓகே சரி, அப்ப அட்ஜெக்டிவ்ஸ்ல என்ன சொல்றாங்க? அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் அண்ட் கிவ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ். ஸோ இந்த ஐயு, தேவி, ஹி, ஷி, இட் இதுதான் ப்ரொனவுன்ஸ் வந்து. நவுன்ஸையும் ப்ரொனவுன்ஸையும் வந்து இந்த அட்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரைப் பண்றது. So words like big, small, good, bad, cruel, kind, bitter, sweet, etc. are all adjectives that tell you about the different qualities of a noun. So big, small, good, bad, cruelனா ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்றவங்கள க்ரூவல் அப்படிம்பாங்க. கைண்ட்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிறவங்கள கைண்ட் அப்படிம்பாங்க. பிட்டர்னா ரொம்ப கசப்பு, ஸ்வீட்னா இனிப்பு. இதெல்லாம் தான் வந்து என்னது அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த பிட்டர் காட் இஸ் வெரி பிட்டர் அப்படின்னா பிட்டர் காட் பாவக்காய் ரொம்ப பிட்டரா இருக்கு, கசப்பா இருக்கு. ஸோ பிட்டர் ஒரு அட்ஜெக்டிவ். லட்டு இஸ் வெரி ஸ்வீட், ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு சென்டென்ஸ்ல எங்க வரும்? நவுன்ஸ் கூடனாலும் ப்ரொனவுன்ஸ் கூடனாலும் அது பிஃபோர் த நவுனா இல்லை ஆஃப்டர் த நவுனா, இல்லை பிஃபோர் த ப்ரொனவுனா ஆஃப்டர் த ப்ரொனவுனா? ஆக்சுவலி அட்ஜெக்டிவ்ஸ் கேன் பி பிளேஸ் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் அ நவுன் ஆர் ப்ரொனவுன். பொசிஷன் வந்து எங்க வேணாலும் வரலாம். இப்போ ஹீ இஸ் எ குட் பாய் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எ குட் பாய் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ரோட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிகினிங்லேயும் உங்களுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வரலாம், எண்டிங்லேயும் வரலாம். ஓகே, அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பேசிக்கலி 6 டைப்ஸ் இருக்கு. தேர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அது லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தெம் இன் டீடைல். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. Adjectives of quality. So quality அப்படிங்கும்போது it is used to describe the kind or quality of a noun or pronoun. ஒரு நவுனோட ப்ரொனவுனோட குவாலிட்டியை, அதனோட அந்த மேன்மையை டிஸ்கிரைப் பண்றது தான் adjectives of quality அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குட், பேட், கிளீன், ஸ்வீட், நைஸ், எக்ஸெட்ரா. I have given 2 sentences also. She is a good girl. The climate is too bad. She is a good girl. அப்போ இங்கே அட்ஜெக்டிவ் வந்து குட்டா இருக்கு. அது மாதிரி ஷீ சாரி த கிளைமேட் இஸ் டூ பேட். இப்போ இங்கே வந்து குட் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், த கிளைமேட் இஸ் டூ பேட், பேட் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் டைப் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி பார்க்க போறோம். குவான்டிட்டினா அளவு. ஓகே, ஒரு மெஷர். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி டெல் அஸ் ஹவு மச் ஆஃப் எ திங் இஸ் தேர். ஏதோ ஒரு விஷயம் எவ்வளவு இருக்கு, அதுக்கு தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி யூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சம் சம் அப்படிங்கிறது கொஞ்சம், லிட்டில்னாலும் கொஞ்சம், ஏ லிட்டில்னா கொஞ்சம் பட் அது போரும், சஃபிஷியன்ட் அந்த மாதிரி. இப்போ லிட்டில்னா ஏ லிட்டிலை விட கம்மி,
பிளேசஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏ லிட்டில்னா கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல அது போதும்னு. அது வந்து சம் மாதிரி. ஆனா லிட்டில் அப்படி இல்லை. லிட்டில் வந்து எப்படின்னா ரொம்ப கம்மி அந்த மாதிரி மீனிங். ஏ லிட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வேர்டு, லிட்டில் வந்து நெகட்டிவ் வேர்டு. ஓகே, ஏ லிட்டில்னா ஒரு பாசிட்டிவ் வேர்டா எடுத்துக்கலாம், லிட்டில் வந்து நெகட்டிவ் வேர்டு. அப்புறம் மச், மோர், இனஃப், எக்ஸெட்ரா. ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்றோம். பேர்லயே இருக்கு. அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னா என்னது? கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஏர், ஆயில், சாண்ட், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ ஆயில் இருக்கு, எவ்வளோ வாட்டர் இருக்கு. நமக்கு வந்து அதோட அந்த லிட்டர் குவான்டிட்டி மெஷர் பண்ணலாமே தவிர நம்பர் குவான்டிட்டியில மெஷர் பண்ண முடியாது. குவான்டிட்டி ஆஃப் நம்பர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிவ் மீ சம் வாட்டர், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, கிவ் மீ சம் வாட்டர். அது மாதிரி there is a little oil left in the can, there is a little oil, there is a little oil left in the can. அப்போ some water, a little oil, இதெல்லாம் வந்து some, a little, little, much, enough, more, இதெல்லாம் வந்து adjectives of quantity அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து adjectives of number. அப்போ adjectives of quantityல நான் சொன்னேன் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்ண முடியும். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் அப்படி இல்லை. நம்பர்னாலே நமக்கு கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்னா கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்றோம். நம்பர், அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். அப்ப அதுக்கு எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் இன்ஃபார்ம் us how many things are there. ஒரு விஷயம் எவ்வளோ திங்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ திங்ஸ் இருக்கு, எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அந்த மாதிரி அந்த நம்பர் சொல்றதுக்கு தான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுவும் சொன்னேன், தே ஆர் யூஸ்டு ஃபார் கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் இவங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னலாம்னா ஃபியூ, a few, many, any, more, a lot of, and lots of. So few, a few. அங்க எப்படி லிட்டில், a little பார்த்தோம், அது மாதிரி இங்க வந்து few, a few. அப்புறம் அடுத்தது many, any, many, any. அப்புறம் more, moreனா நிறைய. a lot of, நிறைய, அதேதான் மீனிங். lots of அப்படின்னாலும் நிறைய, அதுதான் மீனிங். ஸோ adjectives of numberனா இதெல்லாம் தான் வருது. கவுண்டபிள் நவுன்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நம்பர் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கார்டினல் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5, அதுதான் கார்டினல் நம்பர். ஆர்டினல் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், லாஸ்ட், இப்படி சொல்றது ஆர்டினல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ கார்டினல்ஸ்னா 1 2 3 4, ஆர்டினல்ஸ்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படி வருது. ஓகே, இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி இது. இப்போ ஆக்டிவிட்டி இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைப் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, 4 வேர்ட்ஸ் இருக்கும். பேசிக்கா ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கும், பிளஸ் ஒரு 2 வேர்ட்ஸ் கூட படிப்போம். அப்போ டோட்டலி 4 + 2 6 வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கலாமா? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் திஸ், தட், தீஸ், தோஸ், ஹியர் அண்ட் தேர். this, that, these, those, here and there. இது, அது, இதுனா திஸ்னா இது, தட்னா அது, தோஸ்னா இதெல்லாம், தீஸ்னா சாரி தோஸ்னா அதெல்லாம், தீஸ்னா இதெல்லாம், ஹியர்னா இங்க, தேர்னா அங்க. So adjectives such as this, that, these, those, here and there are words that point to the nouns they precede. அதாவது இதெல்லாம் வந்து சில நவுன்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். So this is a pen அப்படின்னா இது ஒரு பென். that is a pen அப்படின்னா அது ஒரு பென். these are pens அப்படின்னா இதெல்லாம் பென்ஸ். என் பக்கத்துல நிறைய பென்ஸ் இருக்குன்னா these are pens அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் தூரமா நிறைய பென்ஸ் இருக்குன்னா those are pens அப்படின்னா. திஸ்னா பக்கத்துல இருக்கிறதுக்கு, thatனா தூரமா இருக்கிறதுக்கு. அதே மாதிரி these-னாலும் பக்கத்துல இருக்கிறதுக்கு, those-னா தூரமா இருக்கிறதுக்கு. அப்ப திஸ்ஸும் தீஸும் பக்கத்துல இருக்கிறதுக்கு, thatும் those-உம் தூரமா இருக்கிறதுக்கு. அது சிங்குலரான திஸ், தட் அப்படின்னும், ப்ளூரலான தீஸ், தோஸ் அப்படின்னும். கிளியரா? நெக்ஸ்ட் வந்து ஹியர், தேர், இங்க, அங்க. So these are words that point to the nouns they precede.
நவுன்ஸ் கூட தான் இதை யூஸ் பண்ணுவோம். அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சர்டன், சர்ச் அண்ட் யாண்டர். இந்த வேர்ட்ஸ் நம்ம அவ்வளவா யூஸ் பண்றது இல்லை. நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் 6 தான். திஸ், தட், தீஸ், தோஸ், ஹியர் அண்ட் தேர். அப்போ ஒரு டைம் கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒரு இது யூஸ் பண்றேன். இது வந்து என்னோட இயர்பாடோட அந்த இது ப்ளூடூத் இது. அப்போ இது வந்து திஸ் இஸ் அ பாக்ஸ். இந்த தூரமா கொண்டு வைக்கிறேன்னா தட் இஸ் அ பாக்ஸ். பக்கத்துல இருந்தா திஸ், தூரமா இருந்தா தட். இப்போ எங்கிட்ட 2 பாக்ஸ் இருக்கு, இப்படி வச்சுக்கோங்க. 2 பாக்ஸஸ் இருக்குன்னா தீஸ் ஆர் பாக்ஸஸ். 2 பாக்ஸ் இருக்கு. இதை நான் ரெண்டையுமே தூரமா கொண்டு வச்சேன்னா those are boxes. Those are boxes. Okay. And here, there. இதுவும் வரும். இப்போ நம்ம 5th type of adjective, interrogative adjectives. இந்த 6 types பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வர்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்னைக்கு இப்போ நம்ம adverbs பார்த்தா 6 types of adjectives தான் பார்க்கணும். ஸோ interrogative அப்படின்னா என்னது? interrogative sentences ஸ்கூல்ல நம்ம படிச்சிருப்போம். எனி ஐடியா? இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னது? அந்த மீனிங் வேர்டுக்கு என்ன மீனிங்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் படிச்சிருப்பீங்க. எஸ், தெரியுமா? கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் தான் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ்னா கொஸ்டின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் யுவர் நேம், வேர் ஆர் யூ ஃப்ரம், வாட் இஸ் யுவர் ஏஜ், வாட் இஸ் யுவர் ஹாபி, ஹூ ஆர் யூ, இதெல்லாம் தான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். அப்போ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா கொஸ்டின் கேட்குற மாதிரி தான் வேர்ட்ஸ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் சச் as which, whose and what that are used along with nouns to ask questions. அதானது 3 வேர்ட்ஸ் தான். வாட், விச், whose. வாட், விச், whose. இந்த 3 வேர்ட்ஸ் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம இவங்க 3 பேரையும் மட்டும்தான் எடுக்கிறோம். கொஸ்டின் வேர்ட்ஸ் வேற நிறைய இருக்கு, பட் நம்ம இவங்க 3 பேர் தான். வாட், விச், ஹூஸ், இவங்க 3 பேரை இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இன்ட்ராகேஷன் இல்ல இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்னதுன்னு மறந்துடாதுங்க, கொஸ்டின்ஸ். லாஸ்ட் டைப் என்னதுன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசஷன்னா என்னது? ஐ ஹாவ் எ கார், ஐ ஹாவ் எ பைக், ஐ ஹாவ் எ ஹவுஸ். என்னோட கையில எனக்கு இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னோட பொசஷனை காமிக்கிறேன். இப்போ பொசஷன் காமிக்கிற அட்ஜெக்டிவ்ஸை பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பாய்ஸுக்கு ஒரு வேளை தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரொனவுன்ஸ் கிளாஸ் எடுத்த டைம்ல பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் படிச்சோம். ஓகே. அப்போ பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் வேர்ட்ஸ் சச் as மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், தேர் அண்ட் இட்ஸ். இப்போ டோட்டலி 7 வேர்ட்ஸ் வருது. ப்ரொனவுன்ஸ் எப்படி 7 வருது? அது மாதிரி தான். அப்ப எதெல்லாம் வரும்? மை, மைனா என்னுடையது, யுவர்னா உன்னுடையது, ஹிஸ்னா அவனுடையது, ஹர்னா அவளுடையது, அவர்னா எங்களுடையது, அப்புறம் இட்ஸ்னா அதனுடையது, தேர்னா அவங்களுடையது. ஸோ மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், இட்ஸ் அண்ட் தேர். These are the examples of possessive adjectives. ஓகே, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னா 7 தான். ப்ரொனவுன்ஸ் மாதிரி 7. மை, யுவர், ஹிஸ், ஹர், அவர், தேர், இட்ஸ். இதுதான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பொசிஷன் இது கூட பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் முடிச்சிட்டோம். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பொசிஷன் சொல்லி ஒரு டாபிக் கூட இருக்கு. டைம்னா வந்து இப்போ நம்ம கிளாக்ல பார்க்குற டைம் அது வேற. நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஐ வில் கால் யூ லேட்டர். லேட்டர்னா என்னது? அப்புறமா. அது மாதிரி லேட்டஸ்ட், லேட்டஸ்ட்னா ரீசெண்டா வந்தது. அப்புறம் எஸ்டர்டே நேற்றுக்கு, டுடே இன்னைக்கு, டுமாரோ நாளைக்கு. இதெல்லாம் தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டைம். அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் சச் as லேட்டர், லேட்டஸ்ட், எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ ஆர் யூஸ்ட் டு இண்டிகேட் டைம். லேட்டர்னா அப்புறமா கொஞ்சம் கழிச்சு அந்த மீனிங். லேட்டஸ்ட்னா ரீசெண்டா வந்தது. இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ஃபேமஸ் மூவி தான் வந்து தொடரும். தொடரும் ஒரு மூவி வந்தது.
மோகன்லால் சாரோட மலையாளத்துல வந்து 2 வீக்ஸ்ல தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு தொடரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ லேட்டஸ்ட் மூவி அது மாதிரி இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பொசிஷன் என்னெல்லாம் டைம் பார்த்துட்டோம். இனி பொசிஷன் என்னன்னா லேட்டர், லாஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். தீஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பொசிஷன். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பொசிஷன் இதெல்லாம் லேட்டர். லேட்டர் வேற, லேட்டர் வேற. லேட்டர்னா செகண்ட் ஒன், ரெண்டாவது அப்படின்னு மீனிங் வருது. லாஸ்ட்னா கடைசி அந்த மீனிங், நெக்ஸ்ட்னா அடுத்தது அந்த மீனிங். இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். Please remind me later about the letter. இது வந்து லேட்டர். Could you please turn on the TV for the latest flash news? இது வந்து லேட்டஸ்ட். இதெல்லாம் adjectives of time. Later, latest இதெல்லாம். அடுத்தது பாருங்க. Between Rajiv and Raji, I think the latter is more proficient in English. அப்போ ராஜீவும் ராஜீவ் இந்த ரெண்டு பேர்ல ரெண்டாவது ஆளு தான் வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட். இப்ப ரெண்டாவது ஆளா யாருங்க? ராஜி. சென்டென்ஸ்ல செகண்ட் வருது ராஜி. அப்ப இந்த லேட்டர் அப்படின்னா ரெண்டாவது வர ஆளைத்தான் சொல்றேன். அடுத்தது வந்து ஸ்பீக்கிங் இஸ் த லாஸ்ட் திங் தட் ராம் வாண்ட்ஸ் டு ட்ரை. அப்ப லாஸ்ட் அது ஒரு பொசிஷன். நெக்ஸ்ட் ஒன், கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் காம்படிஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன். அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டைம் அண்ட் பொசிஷன் அப்படின்னு கூட ஒரு சின்ன டாபிக் இருக்கு. ஸோ சில புக்ஸ்ல எல்லாம் இது கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா இது இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். அப்புறம் எப்படி அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார்ம் ஆகுறது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அப்புறம் அட்ஜெக்டிவ் ஃபார்மேஷன், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எடுத்தது கிளியர் ஆச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. சார் கிட்ட கன்வே பண்ணி சார் த்ரூ நான் அந்த டவுட்டை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தரேன். ஓகே ஓகே, ஸோ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. சண்டே சண்டே தான் கிளாஸ், கண்டிப்பா வாங்க. ஓகேயா? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க சார்? அவங்க எங்கேருந்து சார் வராங்க?